அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது சீஸ் பால்ஸ். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வைக்க வேணாம். இப்போ உருளைக்கிழங்கு துருவியாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு ரொம்ப வெந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். துருவின உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் துருவின கேரட், 1/4 கப் பிரெட் கிரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிக்சட் ஹர்ப்ஸ், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. சீஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்குங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாங்க. இது நடுவில் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா உருட்டிக்கோங்க. அப்போ தான் சீஸ் வராமல் இருக்கும். முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா பேட்டரில் போட்டுக்கலாம். அடுத்தது பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கலாம். இதை எடுத்து 15 நிமிஷம் தனியாக வச்சிடலாங்க. இப்போ இதை நல்லா மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ சீஸ் பால்ஸ் பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.